இலங்கை மீனவர் சங்கத்தினால் நடாத்தப்பட்ட அமைதி பேரணி ஒன்று இதோ ஆரம்பமாக இருக்கின்றது. இந்தியாவை சுரண்டாது வீடியோ எடுத்து சொல்லி சுருக்கி போட போகிறது என்ன சுருக்க மாட்டேங்க நீளமாக விடுங்க. தனது கோரிக்கைகளை கடற்கடலில் உதவி பணிப்பாளரிடம் இப்போது கையளித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அமைதியான வழியிலே ஆஸ்பத்திரியில் ஊடாக யாழ் மாவட்ட செயலாளரை சென்றடைந்து அங்கிருந்து இலங்கை இந்திய தூதரகத்துக்கு எமது கோரிக்கையை முன்வைப்போம். கடலுக்கு இறங்கிய பொழுது எமது அயல் நாட்டு தமிழக உறவுகள் இழுவை படகுகளிலே தொழில் செய்து வந்தார்கள். நாம் 30 வருட போரின் பின் தொழிலுக்கு போகின்றோம். அவர்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவு நமக்கு ஆதரவளித்து எமது நிலத்தை விட்டு அல்லது கடல் பரப்பை விட்டு வெளியேறுவார்கள் என்ற நோக்கத்தோடு அங்கு சென்ற பொழுது எமக்கு வலை போடுவதற்கு அங்கு இடமில்லை. அப்படி இருந்தும் திரும்பி வந்தால் கஞ்சிக்கு வழி இல்லை என்ற நோக்கத்தோடு அந்த வலைகளை போட்டுவிட்டு விடிய எழுப்பி பார்க்கும் பொழுது எமக்கு ஏக்கமும் ஏமாற்றமும் தான் கிடைத்தது. அங்கே மனிதாபிமானமற்ற முறையிலே இந்திய இழுவைப்படகுகள் எமது வலைகளை அறுத்து நாசம் செய்து நாங்கள் வெறுங்கையுடன் திரும்பி வந்தோம். எம்மில் சிலர் வலைகள் படுக்காமல் திரும்பி வந்தார்கள். இந்த அவலம் 2010 போருக்கு பின்னர் மிகவும் வேகமாக அதிகரித்து இப்பொழுது 6 வருடங்களாக நாம் பல இன்னல்களை அனுபவித்து வந்தாலும் பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கவனஈர்ப்பு போராட்டங்களோடு பல பிரமுகர்கள், பெரியவர்களை சந்திப்புகள், இந்திய இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தைகள் நடந்து எதிலும் பலன் கிட்டாத முறையில் இப்பொழுது நாம் அனைத்து மீனவர்களும் வடமாகாண கடத்தொழிலாளர்கள் இணையம், யாழ் மாவட்ட கிராமிய கடத்தொழில் அமைப்புகளின் சம்மேளனம், யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனம் ஆகியன இணைந்து அனைத்து கடத்தொழிலாளர்களுடன் சேர்ந்து இந்த அறவழி பேரணியை இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த அறவழி பேரணியானது கடல் தொழில் நீரியல் வளங்கள் திணைக்களத்தில் இருந்து ஆரம்பமாகி நீரியல் வழங்க எங்கள் உதவி பணிப்பாளரிடம் மகஜரை கையளித்து தொடர்ந்து மாவட்ட செயலகத்துக்கு சென்று அங்கே செயலகத்தில் மகஜரை கையளித்து இறுதியாக இந்திய துணை தூதரகத்தில் மகஜரை கையெழுத்து இது நிறைவு பெறும் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். இன்றைய பேரணி அறவழி பேரணி, நாளைய பேரணி ஆர்ப்பாட்ட பேரணி, துக்கத்தனமான பேரணி. போராடு போராடு சுரண்டாது சுரண்டாது வாழ்வாதாரத்தை சுரண்டாது 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 வாழ்வாதாரத்தை சுரண்டாது 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 வாழ்வாதாரத்தை சுரண்டாது. போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் போராடுவோம் போராடுவோம். இலங்கை அரசு இழுவை படகுகளை கைது செய், எல்லை தாண்டும் இந்திய படகுகளை அரசுடைமை ஆக்கு, எல்லை தாண்டும் இந்திய படகுகளை அரசுடைமை ஆக்கு, இந்திய மீனவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்து. எவ்வளவு மீனவர்களை அதற்கு உரிய வழியிலே வீதியோரங்களிலே வருகை தந்து
வீதி போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்காத வண்ணம் எமது போராட்டத்தை நடத்துவோம் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். இலங்கை அரசு இழுவை படகுகளை கைது செய், எல்லை தாண்டும் இந்திய படகுகளை அரசுடைமையாக்கி, எல்லையாக்கி இந்திய மீனவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி, இந்திய மீனவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி இலங்கை அரசு நிலத்தை மூலம் படகுகளை கைது செய், எல்லை தாண்டும் இந்திய படகுகளை அரசுடைமையாக்கி, எல்லை தாண்டும் இந்திய படகுகளை அரசுடைமையாக்கி. இந்திய அரசே இரட்டை வேடம் போடாதே, அரசியல் அபிலாசைகளுக்கு வடகடலை அடகு வைக்காதே, அரசியல் அபிலாசைகளுக்கு வடகடலை அடகு வைக்காதே. இந்திய மீனவர்களே எம்மையும் வாழவிடுங்கள், இந்திய மீனவர்களே எம்மையும் வாழவிடுங்கள். இந்தியாவே எமது கடல் வளங்களை சுரண்டாதே, இந்தியாவே எமது கடல் வளங்களை சுரண்டாதே. தமிழக மீனவர்களே எமது வயிற்றில் அடிக்காதீர்கள், தமிழக மீனவர்களே எமது வயிற்றில் அடிக்காதீர்கள். போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம், போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம், போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம், போராடுவோம் போராடுவோம் விடிவு கிடைக்கும் வரை போராடு, கிடைக்கும் வரை போராடுவோம். சுரண்டாதே சுரண்டாதே வாழ்வாதாரத்தை சுரண்டாதே, சுரண்டாதே சுரண்டாதே பால்வதிக்காதே. நித்திரை போல் இருந்து மீனவனை நிம்மதியாக்காதே, நித்திரை போல் இருந்து மீனவனை நிம்மதியாக்காதே. அதுக்கு மகஜர் வாங்க சார் 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 இந்தியன் எம்பசி நான் இந்த சைக்கிள் வேணுன்னா இங்கே இப்படி பக்கத்தில் வியூ கொண்டே வரும். அங்கே ஆனால் அங்கே நிற்கும் போலீஸ் நிற்க பேரணி, அறவழி பேரணி, நாளைய பேரணி, ஆர்ப்பாட்ட பேரணி. இலங்கை அரசு இழுவை பணிய படகுகளை அரசுடைமையாக்கு, இந்திய மீனவர்களை எல்லை தாண்டும் இந்திய மீனவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்து, எல்லை தாண்டுமாறு இலங்கை அரசு இரட்டை வேடம் போடாதே, அரசியல் அபிலாசைகளுக்கு வடகடலை அடகு வைக்காதே, அரசியல் அபிலாசைகளுக்கு வடகடலை அடகு வைக்காதே. இந்திய what we want is let him come here எத்தனை முறைகள் பேச்சுவார்த்தை அத்தனை முறையும் உனக்கு ஏமாற்றமே, எத்தனை முறைகள் பேச்சுவார்த்தை அத்தனை முறையும் உனக்கு ஏமாற்றமே. நல்லாட்சிதான் மாறுது ஆனாலும் வாழ்வில் மாற்றமில்லையே, நல்ல ஆட்சிதான் மாறுது ஆனாலும் வாழ்வில் மாற்றமில்லையே. ஆட்சி தலைவர்களே அதிகாரிகளே இதற்கு ஒரு முடிவு தாருங்கள், ஆட்சி தலைவர்களே அதிகாரிகளே இதற்கு விரைந்து ஒரு முடிவெடுங்கள். மீனவ சமூகம் உங்களுக்கு மீனவர்களே எம்மையும் வாழவிடுங்கள். இந்தியாவே எமது கடல் வளங்களை சுரண்டாதே, இந்தியாவே எமது கடல் வளங்களை சுரண்டு. நித்திரை போல் இருந்து மீனவனை நிற்கதி யாக்காதே, நித்திரை போல் இருந்து மீனவனை நிற்கதி யாக்காதே. அமைதியான முறையிலே நடந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். கருத்துக்கள் தெரிவிப்பேன். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கொள்கின்ற பிரச்சனை எங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களுடைய கடற்தொழில் வளங்கள் அளிக்கப்படுகின்றன நமக்கு தெரியும். அவை உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள்
எதிர்நோக்குகின்ற அவலங்கள் எங்களுக்கு தெரிந்தவையே. இது ஒரு நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கின்றது. நீங்கள் தந்த மாதிரி நாங்கள் உடனடியாக அதிமீது ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பி வைப்பதை போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதான் பேரணியானது அமைதியான முறையில் நடந்து வந்து இந்த பேரணியை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மீனவ சமூகத்தை அன்பாக பேரணியாக நடந்து கொண்டிருக்கிறார். இதனை அமைதியான முறையில் நடத்துவது ஒத்துழைப்பை தருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்திய தூதுவரிடம் நாங்கள் இந்த பிரதியை கையளிக்கும் வரை நீங்கள் அமைதியான ஒரு போராட்டம் அறவழி விடக்கூடாது. அமைதியான முறையிலே வீதிகளிலே இடையூறு விளைவிக்காத வண்ணம் போராட்டத்தை நடத்துமாறு அன்பாக நாங்கள் இன்று அமைதியான அறவழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்திய தூதுவர் அவர்களிடம் கையளிக்கும் வரை நீங்கள் அமைதியாக இருந்து இலங்கை அரசு அவர்களை நீதிமன்றத்திலே நிறுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் தொழில் செய்ய அதிகாரிகளை இதற்கு ஒரு விரைந்து விடை கொடுங்கள். அன்பானவர்களை, நாங்கள் அமைதியான அறவழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடுங்கள். இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றார். அவர்களிடத்திலே எங்களது அதிகாரிகள் அறுபட்டு எல்லாம் செய்து போட்டுகள் எல்லாம் கஷ்டப்படுது. பாரிய கஷ்டம். நீங்கள் இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக எல்லா தாண்டாமல் இந்த மீனவர்கள் இருந்தால் சரி முடிவையும் பெரும் அழிவையும் சந்திக்க வேண்டி வரும் என்றதை நான் உறுதியாக சொல்லி போட்டோம். வணக்கம். நீங்கள் இப்பொழுது ஒரு மகஜரை எங்களிடம் கொடுத்திருக்கின்றீர்கள். இந்த மகஜர் உயர் மட்டத்திற்கு இன்றே அனுப்பி வைக்கப்படும். இருந்தபோதிலும் நமது இந்த இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சனை நமக்கு தெரிந்த விடயமே. அதனால் இந்த மகஜரில் என்ன இருக்கும் என்று என்னால் கணிக்க முடியும். இந்த மகஜர் இன்றே நாங்கள் உயர் மட்டத்திற்கு அனுப்பி வைப்போம் என்பதை மட்டும் இந்த வேலையை நான் கூறிக்கொள்கிறேன். சரி